சாதிக்காம நம்ம சின்ன ஒரு கிராமத்துல இருக்கோம், நம்ம ஒரு சின்ன ஸ்கூல்ல இருக்கோம், நம்மளாலலாம் இதெல்லாம் சாதிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? உங்ககிட்ட இருக்கிற திறமையை கொஞ்சம் பாலிஷ் பண்ணீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய சாதனையை பண்ண முடியும். அதுக்கு உங்க ஹெட்மாஸ்டருக்கு இப்ப நான் ஒரு சொல்லிடுறேன். அடுத்த 2 வருஷத்துக்குள்ள இங்க இருக்கிற இந்த பிள்ளைங்க எல்லாம் யாராவது ஒரு பிள்ளைங்க உலக சாதனை பண்ணணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டிய மொத்த ஏற்பாடை நான் பிள்ளைகளை தயார் பண்ண வேண்டியது மட்டும் நீங்க டீச்சர்ஸ், ஹெட்மாஸ்டர்ஸ் உங்களோட பொறுப்பு. உங்க பிள்ளைங்க ஏதோ ஒரு பிள்ளைய இல்ல ஒட்டுமொத்தமா எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்தோ ஏதோ ஒரு உலக சாதனையை பண்ண போதுங்க இன்னும் 2 வருஷத்துக்குள்ள. அது தயார் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. சரியா? சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப நீங்க இங்க வந்து அபிராமி அந்த சொன்னீங்க, தேவாரம் சொன்னீங்க. டிவி பார்க்காத ஆள் எத்தனை பேர் இருக்கல? டிவி டெலிவிஷன் பார்க்காத ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் பார்க்கணும்ல. ஒரு பையன் டிவி பார்த்தது இல்லையா தம்பி? சரி, டிவி பார்க்க வேண்டாம் நான் சொல்லல. டிவியில உங்க அம்மாட்ட சொல்லி இந்த டிவியில தேவாரம் பாடுவாங்கல்ல அதை போட்டு காட்டுங்கம்மா. டிவியில திருப்புகழ் பாடுறாங்கல்ல அதை போட்டு காட்டுங்கம்மா. முத்தித்திரு டிவியில போட சொல்லுங்க. எந்த ராகத்துல பாடுறாங்கிறத கவனிங்க. அந்த ராகத்துல நீங்க பாட ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா இப்ப நான் பேசுறது நீங்க டிவி பாருங்க, டிவி பார்த்துட்டு இது எப்படி ராகத்துல வரும் பார்த்து அதே மாதிரி அதே ராகத்துல நீங்க பாடுனீங்க அப்படின்னா இன்னொரு 1 வருஷத்துல நீங்க மிகப்பெரிய சாதனையாளர் ஆயிடலாம். அதுக்கு எல்லா ஏற்பாடும் நம்ம பண்ணிடும். ஏதாவது புரிஞ்சுதா? புரியல? ஆனா இதுதான் நீங்க இங்க உங்களை அறியாம செஞ்சிருக்கீங்க. நீங்க 4 பிள்ளைங்க வந்து பண்ணீங்க, உங்க பேரை சொன்னீங்க. இங்க இருக்கிற 4 பேருக்கு இங்க உங்க பேர் யாருக்காவது தெரியுமா? தப்பு யாருது? எங்களுக்கு கேட்கிற மாதிரி நீங்க உங்க பேரை சொல்லலை. அப்ப உங்க பேரே நீங்க மத்தவங்க கேட்கிற மாதிரி சொல்லலைன்னா உங்களோட பிரசன்டேஷன் எப்படி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இருக்கும்? படம் வரைய சொன்னீங்க, படம் வரைஞ்சாச்சு, படத்தை பார்த்துருவாங்க, கண்டுபிடிச்சிடுவாங்க உங்க திறமைய. ஆனா பேசுறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன செய்யணும்? தெளிவா இருக்கணும். அப்ப இன்னும் கொஞ்சம் நிதானமா சொல்ல ஆரம்பிங்க. சரியா? பிரேயர்ல சொல்லுவாங்க, எப்ப 2 நிமிஷத்துல சொல்லிடணும் அப்படிம்பாங்க. சார் 2 நிமிஷத்துல சொல்ல முடியாது சார், நேற்று எங்க அம்மாட்ட டிவி பார்த்தேன், அது 5 நிமிஷம் ஓடுது சார். 2 நிமிஷத்துல நான் பேசினேன்னா பாடுனேன்னா அது யாருக்கும் புரியாது, எனக்கு 5 நிமிஷம் நேரம் கொடுங்க, நான் தெளிவா பாடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமா முன்னுக்கு வந்துடலாம். மிகப்பெரிய சாதனைகளை ஈஸியா சாதிச்சிடலாம். சரியா? பண்ணலாமா? பண்ணலாமா? ரைட். இந்த கையை இப்படி கெட்டிக்கிட்டே உட்காந்துருக்கீங்களா? இந்த கையை கெட்டியாச்சுன்னா நம்ம சிந்தனை தடைபட்டுரும். சும்மா உள்ள மட்டும் விஷயம் போய்கிட்டே இருக்கும், சிந்திக்க முடியாது. அதனால இனிமேல் கையை இப்படி கெட்டுறதுக்கு பதிலா கையை இப்படி வைக்கும், இல்லை இப்படி வச்சுக்கோங்க. உட்கார்ந்துருக்கும் கையை இப்படி வச்சுக்கோங்க. சரியா? இந்த 10 விரல் நுனியில இருந்து நம்மளோட எனர்ஜி வெளியே போகுது, நம்மளோட ஆற்றல் வெளியே போக ஆரம்பிச்சது. அப்ப இப்படி சேர்த்து வச்சுட்டீங்கன்னா இந்த ஆற்றல் வெளியே போகாது, நமக்குள்ளேயே இருக்கும். கையை இப்படி வச்சுக்கணும். சரியா? இப்படி வச்சு வந்துக்கலாம். சரி, எத்தனை பேர் கிளாஸ்ல கேள்வி கேட்பீங்க? வாத்தியார் தானே கேள்வி கேட்பாங்க, டீச்சர் தானே கேள்வி கேட்பாங்க. நீங்க எத்தனை பேர் கேள்வி கேட்பீங்க? 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. நான் என்ன ஆரம்பிச்சது ஒவ்வொரு கையா தூக்குறாங்க. கரெக்டா இவர் என்றாரான்னு பாப்போம் செக் பண்றாங்க. அப்படிதானே? நல்லா மேக்ஸ்ல சென்டா வாங்க வேண்டிய ஆளு, கரெக்டா எண்ணுவேன். சரியா? ஓகே, குட். நிறைய கேள்வி கேட்கணும். முதல் சார் என்ன சொன்னா, பேச்சாற்றல் கலைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பேச்சாற்றல் கலை உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வசதியா உட்கார்ந்து இருக்கோங்கிறதுல இருந்து எந்திரிக்க தெரியணும். என்ன செய்யணும்? எந்திரிக்க தெரியணும். கேள்வி கேட்டா உடனே என்ன செஞ்சிருவான்? கிளாஸ்ல கேள்வி கேட்டா உடனே அப்படி பொங்கிடுவோம். இருக்கிற இடம் தெரியக்கூடாது.
நம்ம இருக்கிற இடம் தெரியலன்னா நம்மளை யாராவது கௌரவிக்க முடியுமா? கௌரவிக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மள இப்படி அடுத்தவங்க பின்னாடி முதுகு பின்னாடி ஒளியக்கூடாது. என்ன செய்யணும்? நான் இங்க இருக்கேன் அப்படின்னு நம்மள காட்டணும். காட்டலாமா தம்பி? நான் இங்க இருக்கேன்னு காட்டணும். சரியா? அடுத்து நான் இங்க சும்மா இல்ல, எனக்கு கொஞ்சம் என்ன இருக்கு? என்ன இருக்கு? அறிவு இருக்கு அப்படின்னு எப்படி நிரூபிக்க முடியும்? டீச்சர்ட்ட கேள்வி கேட்கணும். டீச்சர்ட்ட கேள்வி கேட்கணும். டீச்சர் காலையில வந்ததும் குட் மார்னிங் சொல்லிட்டு நேற்று என்ன பாடம் நடத்தணும் அப்படின்னு ஆரம்பிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்கல்ல, உடனே கை தூக்கணும். என்ன பாடம் கேட்பாங்க? நேற்று நடத்துனீங்கல்ல டீச்சர் பாடம், வீட்டுல போய் படிச்சேன், எனக்கு இந்த சந்தேகமா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எல்லாரும் நம்மள பார்ப்பாங்க. எல்லாரும் நம்மள பார்ப்பாங்க. டீச்சரே கேள்வி கேட்டான்டா. உடனே என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? கை தட்டுவாங்க. கை தட்டினா நமக்கு மனசுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்குமா? இப்ப இந்த சந்தோஷம் எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? இது எப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சது? எப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சது? வீட்டுல போய் படிக்கும் போது ஏன் இத சொன்னாங்க இப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுல, அந்த சந்தேகம் தான் இத வேலை செய்ய வச்சது. இத வேலை செய்ய வச்சது என்ன செஞ்சது? நமக்கு பாராட்டு கிடைச்சது. சரியா? அப்ப முதல்ல என்ன செய்யணும்? யோசிக்க கூடாது. என்ன செய்யணும்? எந்த சந்தேகம் வந்தாலும் என்ன செஞ்சிடணும்? கிளாஸ்ல உடனே கேட்கணும். கேள்வி கேட்கணும். அப்ப உட்கார்ந்துருக்க நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில அடுத்த லெவல் படிக்கணும். உங்க இதுல முன்னாடி இன்னைக்கு போர்டுல எழுதி போட்டிருக்காங்க, வீழ்வது தோல்வி அல்ல. விழுந்துட்டோம்னா எந்திரிக்கணும். விழுந்தாலே எந்திரிக்கணும். அப்பதான் ஜெயிச்சோம்னு அர்த்தம். அப்ப சும்மா வசதியா உட்கார்ந்து இருக்கோம் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த இடத்துலதான் உட்கார்ந்துருக்க முடியும். இப்ப நீங்க எல்லாம் உங்க டீச்சர் மாதிரி ஆகணும். நான் அங்க போய் உட்காரணும், ஹெட்மாஸ்டர் மாதிரி. அப்படின்னா என்ன செய்யணும்? உங்க ஹெட்மாஸ்டர் மாதிரி ஆகணும், அங்க போய் உட்காரணும். இப்ப என்ன செய்யணும் நீங்க? அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி இங்க இருந்து அங்க போய் உட்காரணும் சேர்ல. அப்படின்னா என்ன செய்யணும்? யாரு யார் சொன்னா எந்திரிக்கணும்னு? குட். முதல்ல என்ன செய்யணும்? எந்திரிக்கணும். உட்கார்ந்துட்டே போய் உட்கார முடியுமா? இங்க உட்கார்ந்துட்டு அங்க போய் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. அப்ப என்ன செய்யணும்? எந்திரிக்கணும். சரி, இப்போ ஒவ்வொருத்தவங்க உட்கார்ந்துட்டு 60